அல்லேலூயா. மீண்டுமாக கர்த்தர் இந்த நாளை காண நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஒரு பெருமூச்சினா நாம் விட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் தான், எனக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச். தொடர்ந்து நாம் என்ன பண்றோம்? செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கோம். நானும் தொடர்ந்து செய்திகள் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் என்ன நோக்கம் என்பது என்ற ஒரே ஒரு காரியம் தான். இந்த வார்த்தைகளை கேட்பது மூலமாக நாம் கர்த்தருக்கு தொடர்ந்து பிரியமாய் பரிசுத்தமாய் வாழக்கூடியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் இப்படியாக இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவே நம் ஆலயத்திலே கூடி தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பதாக இப்படிப்பட்டான ஒரு நாளிலே சில நிகழ்வுகளிலே ஆண்டவர் அதை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையிலே ஒரு சில வார்த்தைகளை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒருவனுக்கு நல்லா இருந்த மனிதன் திடீரென்று ஒரு மனக்குழப்பம். அது என்ன அவனுக்கு குழப்பம்னா, அவன் படுத்து இருக்கும் போது, கட்டில படுக்கிறவன் கட்டில படுக்கும் போது அவனுக்கு ஒரு ஃபீலிங். என்ன ஃபீலிங்னா, கட்டிலுக்கு கீழே யாரோ படுத்து தூங்குறாங்க. இதுதான் அவனுடைய ஃபீலிங், அவனுடைய மனக்குழப்பம். அதுதான். ஒரு நாள் பார்த்தா, 2 நாள் பார்த்தா, 3 நாள் பார்த்தா, இவன் படுக்கும் போதுதான் இவனுக்கு அந்த எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறது. இவன் கட்டிலுக்கு கீழே யாரோ படுத்திருக்கிறார். அப்போ இவனுக்கு புரியல. சரி, அப்போ நம்ம இங்க டாக்டர்கிட்ட இதுக்கு போக முடியாது. சரி, அப்போ மனதத்துவ டாக்டர், சைக்காலஜிஸ்ட் டாக்டர் போய் கேட்போம் அப்படின்னு சொன்னோடனே அந்த டாக்டரை பார்த்தே இவன் போறான். போய் சொல்றான், என்ன தெரியல, ஒரு 3-4 நாளா எனக்கு கட்டில், நான் படுக்கிற கட்டிலுக்கு யாரோ படுத்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அவருக்கு யாரும் வராத டாக்டர் போல இருக்குது. அவருக்கு இப்பதான் ஒரு பேஷண்ட் கிடைச்சிருக்காரு, விடுவாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இது ஏதோ மன பிரச்சனை, இவரை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் காசு சம்பாதிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஒரு 5 சிட்டிங் வரணும். ஒரு சிட்டிங்க்கு 2000 ரூபாய், 5 சிட்டிங் வந்தீங்கன்னா 10,000 ரூபாய் தான் செலவாகும். உங்களுக்கு இந்த மனக்குழப்பம், இந்த மன பிரச்சனை எல்லாம் போயிடும். தெளிவா சொல்லிட்டாரு. இவன் இல்ல, 10,000 ரூபாய் ஆகுமா டாக்டர்? அப்படியா? அப்படின்னா மனைவி கிட்ட போய் கேட்டுட்டு நான் சொல்றேன், ஏன்னா அவங்க தான் பினான்ஸ் மினிஸ்டர், அவங்க தான் எனக்கு காசு கொடுக்கணும், அதனால நான் போய் கேட்டுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டோம். போனவன் திருப்பி வரல. டாக்டர் அடுத்த நாள் வருவான்னு பார்த்தா, அதுக்கு அடுத்த நாள் வருவான் பார்த்தா அப்படியே வரவே இல்லை. சரி, அவன் வரமாட்டான் போல இருக்கு அப்படின்னு விட்டுட்டேன். சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் இந்த டாக்டரும் இந்த மனிதனும் ஒரு ஹோட்டல்ல சந்திக்கிறாங்க. டாக்டருக்கு அவனை பார்த்தோன்னு புரிஞ்சிச்சு. தம்பி வா, நீ என்ன பார்த்து கிளினிக்ல வந்திய, ஞாபகம் இருக்கா? நீங்க டாக்டர்ல? ஆமா. என்னப்பா நீ உங்களுடைய மனக்குழப்பத்துக்கு என்கிட்ட வந்த, நான் உன்னை 10,000 ரூபாய் ஆகணும், 5 சிட்டிங் ஆகும்னு சொன்னேன், நீ பாட்டுக்கு திரும்பி வரவே இல்லையே, என்ன நடந்தது அப்படின்னு டாக்டர் கேட்டார். இப்போ அவன் ஒரு பதில சொன்னான். பதில சொன்ன உடனே டாக்டர் அங்கேயே மயங்கி விழுந்துட்டார். அப்படி என்னதான் சொல்லியிருப்பான்? வேற ஒண்ணும் இல்ல. அவன் என்ன சொன்னான்னா, இல்ல டாக்டர், நீங்க என்ன அனுப்பிட்டீங்க, நான் போயிட்டேன். என் ஒய்ஃப்ட்ட போய் அடுத்த நாள் காலையில சொன்னேன், இதுவே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, கட்டிலுக்கு கீழே யாரோ படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஃபீலிங் இருக்குது. நான் டாக்டர்கிட்ட போனேன், 5 சிட்டிங் வரணும்னு சொல்லிட்டாங்க, 10,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே என் ஒய்ஃப் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அப்படியா, என்ன கொடுத்தாங்க சொல்லு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, பேசாம கட்டில வித்துருவோம், கட்டில வித்துட்டு பாய வாங்கிடுங்க, பாயில படுத்தா பாய்க்கு கீழே எவன் படுப்பான், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கட்டில வித்துருங்க, நமக்கு பணமும் கிடைச்சிடும். பாயை பாய், அப்பா எவ்வளவு பூமியை நோண்டி அதுக்குள்ள எவனும் படுக்க முடியாது, அதனால நீங்க பாயை வாங்கி படுக்குன்னு சொல்லிட்டாங்க. உங்களை விட என் பொண்டாட்டி பெரிய சைக்காலஜிஸ்ட், பாத்தீங்களா, சூப்பரான ஒரு காரியத்தை சொன்னா, நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன், இப்ப எனக்கு பிரச்சனையே இல்லை. இந்த மயக்க கூடாம அவன் என்ன பண்ணுவான், இவன் அவனை ஏமாத்தலாம் நினைச்சா அவன் இவனை ஏமாத்திட்டு இப்படி போயிட்டான். இந்த கதை இப்படி போய் கொஞ்சம் எனக்கு வேடிக்கையாக இருந்தது. இன்னைக்கு நாமளும் பல குழப்பங்கள்ல இருக்கிறோம். எது சரி எது தவறு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வார்த்தைகள் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பெருகி போச்சு. ஆனா சத்தியத்தை சத்தியமாக சொல்லக்கூடிய ஒரு சில சபைகள் தான் இன்றைக்கு இருக்கிறது. ஆனா அப்படிப்பட்டதான ஒரு சபையிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா வார்த்தைகளை தான் நாம் சொல்கிறோம், அதை கட்டுக்கட்டியா நம்ம எதுவும் பேசுகிறது இல்லை. இந்த நாளிலே இது ஒரு பரிசுத்த வாரமாக நாம் அனுசரிக்கின்றோம். காலையில் ஒரு வேத ஆராய்ச்சிக்கு வந்தவர்களுக்கு தெரியும், 35 பேருடைய வாழ்க்கையிலே அவருடைய தவறுகளும்
தண்டனைகள் என்று சொல்லி தலைப்பிலே நாம் வேதத்தை கற்றுக்கொண்டோம். ஆதாம் ஏவாளிலே ஆரம்பித்து அனனியா சப்பீராவிலே நாம் முடித்தோம். அது உங்களுக்கு தெரியும். இந்த பரிசுத்த வாரத்திலே திங்கட்கிழமை சகோதரி லில்லி ஜான் அவர்கள் பரிசுத்த வாழ்வை குறித்து நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அடுத்த நாளிலே சரோஜா ஆயிரம் அவர்கள் அத்தி மரத்தை போல நாம் தவணை பெற்றவர்களாக இருக்கிறோம், தகுதி பெற்றிருக்கிறோம், ஆனாலும் நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால்தான் ஆண்டவர் நம் கிருபை செய்யவில்லை வெட்டி போடுவார் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை செய்தியை அவர் தந்தார் என்று வாசிக்கிறோம். நேற்றைய தினத்திலே ஜாய் ஜோசப் அவர்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஒரு அருமையான வார்த்தையை நம்மோடு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நிலைத்திருக்கும் போதுதான் நாம் கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே அவர்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு இதையெல்லாம் கேட்டு கர்த்தர் மீண்டும் இன்றைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார். இயேசு தரும் வாய்ப்புகள். நமக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துட்டார், ஆனா அந்த சான்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், நிறைய நேரத்துல மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கு மீண்டும் இந்த வாய்ப்புகளை தந்திருக்கிறார். இல்ல அவங்க அழகா கலாமா ஜெபம் சொன்னாங்க, அடுத்த வருஷம் நாங்க உயிரோடு இருக்குமான்னு தெரியாது, உயிரோடு இருந்தா மீண்டும் இந்த மாதிரியான ஆசீர்வாதமான கூட்டங்களிலே நாங்கள் கலந்து கொள்வோம். இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாட்களை நாம் பெற்றிருக்கிறோம். இது கிருபையின் நாள், இது கிருபையின் நாட்கள், இது பரிசுத்தமான நாட்கள். கர்த்தர் நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். ஆகவே வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். வேதத்தின் மூலமாக, வேத வார்த்தைகள் மூலமாக, வேததாசர்கள் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் ஏதோ வருகிறோம், கேட்கிறோம், இந்த காதலை வாங்குறோம், அந்த காதலை விடுகிறோம், சேர்ந்து விடுகிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அது தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. கேட்கிற சத்தியங்களை நாம் உணர்ந்து தேவனுக்கு முடிந்த வரைக்கும் கொஞ்சம் கடினமான பணி அது. அப்படி சுலபம் கிடையாது ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வது. ஏன்னா பயங்கரமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதும், அத்தி மரத்தை போல தவணை பெற்று இருப்பதும், நாம் தேவனுக்குள்ளே நிலைத்திருப்பதும் சற்று கடினமான காரியம். ஆனால் கர்த்தர் இந்த வாய்ப்பை நமக்கு தொடர்ந்து தருவதனாலே அந்த வாய்ப்புகளை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்திலும் ஆண்டவருடைய மரணத்துக்கு முன்பதாக நடந்த சம்பவங்கள் வருகிறது. இப்ப இன்னைக்கு நான் என்ன வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறேன், 4 பேருடைய வாழ்க்கையில 3 வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். அதுல 2 பேர் அந்த வாய்ப்புகளை பெற்று அவர்கள் மனமாறினார்கள், திருந்தினார்கள். ஆனா 2 பேர் அதை கேட்காமலே அவர்கள் வாய்ப்பை இழந்து போனார்கள். அந்த 4 பேருடைய வாழ்க்கையை சுருக்கமாக எனக்குரிய நேரத்திலே நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது இயேசு தரும் வாய்ப்பு. அது என்னவென்றால் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36 முதல் நீங்க 46 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது அதிலே ஒரு சம்பவம் வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் பாடுகளுக்கு முன்பதாக, மரணத்துக்கு முன்பதாக ஆண்டவர் வியாகுலத்தோடு ஜெபிக்கும்படியாக 3 சீஷர்களோடு அங்கு செல்லுகிறார். அதற்கு முன்பதாக நடந்த நிகழ்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னா, மரியாள் அவருக்கு தைலத்தை அவர்கள் காதிலே ஊற்றி அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அதற்கு பிறகு அவர் பஸ்கா பரிசுத்த பந்தியை சீஷர்களோடு அவர் அனுசரிக்கிறார். அதற்கு பிறகு வியாகுலப்பட்டு மீண்டுமாக அவர் மலையிலே ஏறி ஜெபிக்கும்படியாக செல்கிறார். 3 பேர் தான் கூட்டு போகிறார், 3 சீஷர்கள் தான் கூட்டு போகிறார். எப்பவுமே நீங்க அந்த 3 பேர் கொஞ்சம் விசேஷித்தவர்கள். யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். அந்த 3 பேர் தான் இங்கேயும் போகிறார்கள். அங்க போகும்போது என்ன நடக்குது, நீங்க 3 வாய்ப்புகள் இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். முதலாவதாக 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி ஜெபம் பண்ண சொல்லல. ஆனா என்ன சொன்னாரு? இவரு எங்க போறாரு? ஜெபம் பண்ண போறாரு. அப்ப விழித்திருங்கன்னு சொன்னா இவங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். சும்மா முடிச்சிட்டு கண்ணை திறந்துகிட்டே இருக்கிறதுக்காக அந்த வார்த்தை சொல்றாரு. நீங்க விழித்திருங்கள் என்று சொன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு என்ன சொல்றாரு? யாருக்கு? 3 பேருக்கு சொல்றாரு. நான் இப்படி பாடுகளை அனுபவிக்க போறேன், ஆண்டவர் எனக்கு பலம் தரணும், அதை நினைச்சா எனக்கு அவ்வளவு ஒரு வேதனையா இருக்குது, நான் போய் ஜெபம் பண்ண போறேன், நீங்க விழித்திருங்கன்னு சொல்றாரு. அது முதல் காரியம் அங்க கொடுக்கப்படுகிறது. ஆனா ஆண்டவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விழுந்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட போனா நீங்கும்படி செய்யும் சொல்லி அவர் ஜெபம் பண்ணிட்டு வராரு. 40வது என்ன நடக்குது? நீங்க 40வது வசனத்தை வாசிங்க. பின்பு ஜெபம் பண்ண வராரு. வந்தா என்ன நடக்குது? அவர்கள்
நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? இரண்டாம் தரம் என்று வாசிக்கிறோம். 42 வசனத்துல அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய் என்று வாசிக்கிறோம். இரண்டாவது ஒரு சான்ஸ் இந்த சீஷருக்கு கொடுக்கிறார். என்னப்பா இப்படி பண்றீங்க? உங்களை நான் என்ன சொன்னேன்? நான் போறேன், நீ விழித்திருங்கன்னு நான் சொன்னேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அவங்களுக்கு ஒரு மயக்கம் இருந்திருக்கலாம். என்ன காடு மலையை சுத்துறாங்க, நடந்து போறாங்க. அன்னைக்கு இருக்கிற மாதிரி நினைச்சா வண்டியை தூக்கிட்டு போற மாதிரி அன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்க எல்லாம் நடைதான், கால்நடையா தான் பிரயாணம் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க ரொம்ப டயர்டு தான். ஆனா ஆண்டவர் அந்த டயர்டை வெளியே காட்டல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அப்படி விட்டா போதும் சொல்லி அவங்க தூங்குறாங்க. ஆனா சொன்ன நோக்கம், ஆண்டவர் சொன்ன நோக்கம் அவங்க நிறைவேறல. ஆண்டவர் அந்த வாய்ப்பை மீண்டும் கொடுக்கிறாரு. என்னப்பா இரண்டாம் தரமும் வந்து சொல்றாரு, ஏன் நீ ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று சொல்றாரு. அப்புறம் அப்படிப்பட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் வர 43 வசனத்துல அவர் திரும்ப வந்த போது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். வாசிக்க அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம். நீங்க உங்களுக்கு தெரியாது, எனக்கு இங்கிறது தெரியும். அதாவது கண்ணு மூடுற மாதிரி இருக்கும், மூடாத மாதிரி இருக்கும், ஆஃபா இருக்கும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேங்க. அப்படி 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 தன்னை மறந்து அதுல எல்லாம் நாங்க ரொம்ப கெட்டிக்காரர்கள். எங்க தேவனுடைய வார்த்தை பகுதி தூங்க வைக்கிறதுல எங்களை மாதிரி ஆமா ஒரு பெரிய ஆட்கள் யாருமே கிடையாது. ஆமா நீங்க வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும் இல்ல? அப்படிதான், அப்படி உண்டு. இந்த நித்திரை மயக்கம் தான். ஆனா எந்த நிலையில இந்த சீஷர்கள் இருக்கிறார்கள்? எதற்காக 3 பேரும் ஆண்டவர் கூட்டு போகிறார்? எதற்காக இந்த வாய்ப்பை தருகிறார்? யாருக்கும் கிடைக்காத 12 சீஷர்களே இந்த 9 பேருக்கு கிடைக்காத கிருபையை சீஷர் 3 பேருக்கு கொடுத்தார். ஆனா இந்த வாய்ப்பை என்ன பண்ணாங்க? தவற விட்டுட்டாங்க. ஜெபம் பண்ணி அது கண்டிப்பா நீங்காது, அது ஆண்டவருக்கே நல்லா தெரியும். ஆனால் இயேசுவுடைய அந்த கட்டளையே அவர்கள் மீறி நடந்தார்கள். மறுபடியும் நித்திரை மயக்கம் வச்சார். அந்த 44 வசனத்துல அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தையே சொல்லி அவர் ஜெபம் பண்ணான்னு வாசிக்கிறோம். இந்த வாய்ப்பு ஆனா அதுக்கு பிறகு அவர் விளக்கப்படல. ஆனா அதற்கு பிறகு இந்த 3 பேருமே ஜெப வல்லமை உள்ளவர்களாக மாறினார்கள். ஹல்லேலூயா. அந்த வாய்ப்பை அவர்கள் பெற்றார்கள், அந்த வாய்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு வல்லமையுடையவர்களாக அவர்கள் இரத்த சாட்சியாக மரிக்கிற அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தார்கள். ஜெபிக்கிற வல்லமையோடு ஜெபத்தை மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, ஜெபத்தின் மூலமாக நோய்களை குணமாக்கக்கூடியவர்களாக ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை இந்த 3 சீஷர்கள் பெற்றுக் கொண்டார்கள். என கொடுத்த வாய்ப்பை அவர்கள் அங்கே இழந்தாலும் பிறகு அவர்கள் அதை கிருபையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டதினாலே அவர்கள் மாறி போனார்கள் என்று வாசிக்கிறோம். இரண்டாவது ஒரு சம்பவம், அதுலயும் இந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா அவர்கள் மாறி போகல. ஆனா அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான் பார்க்கிறான். அது வேற யாரும் இல்ல, பேதுருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். 26ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் நடக்குது. நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் இதுவே நான் ரொம்ப எனக்கு பிரச்சனை வரப்போகுது, ஆமா எனக்காக பாடுகள் காத்து கொண்டிருக்கிறது, என்னை பிடித்து கொண்டு போய் சிலுவையில் அறைவாங்க அப்படின்னு சொன்னே எல்லாம் அமைதியா இருக்கும் போது பேதுரு மட்டும் என்ன பண்ணான்? உமக்கு இது நடக்க கூடாது, உம்மோட நீங்க சாகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், உன் கூடவே இருப்பேன். ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், இன்றைக்கு சேவல் கூவதற்கு முன்னாடி நீ ஒரு தடவை வாய்ப்பு சொல்ல, அங்கே 3 வாய்ப்புகள் எப்படி 3 முறை மறுதளிப்பான் என்று ஆண்டவர் சொல்கிறார். நடந்ததா இல்லையா? மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியில, நாளைக்கெல்லாம் கிடையாது, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ 3 தடவை. இப்போ கூட ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதற்கு மாறு நடக்குமா? இல்ல, நடக்கும், கண்டிப்பா நடக்கும், நடக்க வாய்ப்பே இல்லை. இது நடக்கும், இப்ப மறுதளிப்பது நடக்கும். ஆனா அவன் என்ன சொல்றாரு தெரியுமா? அடுத்த வசனத்துல, பேதுரு நான் உம்மோட மரிக்க வேண்டியதா இருந்தா ஓடி போனவன் பேரு தெரியுங்களா? அப்போ ஒளிந்து கொண்டான். இவனை பிடிச்ச உடனே எல்லா சீஷனும் என்ன பண்ணாங்க? ஒரே ஒரு சீஷன் மட்டும்தான் இயேசுனுடைய பாதத்துல நின்று கொண்டிருந்தான், யோவான் என்கிற அந்த சிறிய வயதுடைய. அவன் எப்பவுமே ஆண்டவருடைய இயேசுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டே இருக்கக்கூடியவன். ஆனா பேதுரு தான் ஊறிட்டான். ஆனா ஆண்டவர் சொன்னார், 3 தடவை மறுதளிப்பா. நடந்துதான் இல்லையா? நடந்தது என்று வாசிக்கிறோம். 26ஆம் அதிகாரம் முதல் 69ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த தருணத்தில் பேதுரு வெளியே வந்து
அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனுக்கு வந்து, நீயும் இருந்தானா இல்லையா? இயேசுவோட தான் இருந்தான். இந்த 3 வருஷம் அவன் மீன் பிடித்துக் கொண்டிருந்தவன், வா உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா ஆக்குவேன் ஆண்டவர் சொல்லி அவனை அழைத்து ஊழியத்தின் பாதையில வல்லமையாக எடுத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனா இப்போ இயேசுவை பிடிச்சிட்டு போயிடும் தெரிஞ்ச உடனே அங்க ஒப்பு கொடுத்த பிறகு இவனால அங்க இருக்க முடியல. ஆனாலும் அரண்மனை முற்றத்துல ஒழுங்கி நிக்கிறமா உட்கார்ந்து இருக்கிறான். வேலைக்காரி வந்து கேட்கிறாங்க, நீயும் அவருடைய ஃப்ரெண்டு தானா, நண்பன் தானா, அவரோட இருந்தவன் தானே? என்ன சொல்லிருக்கணும்? ஆம் தானே சொல்லிருக்கணும். தேவனுடைய வார்த்தை அங்க நிறைவேற்றதை நான் பார்க்கிறோம். நீங்க வாசிங்க, 7வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன் சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். இவ்வளவு பெரிய ஒரு பொய் இல்ல இது? எனக்கு தெரியாது. யார் சொன்னது? பேதுரு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு தவறு பாருங்க இல்ல? பேதுரு சொல்றாங்க எனக்கு தெரியாது என்று மறுதலிக்கிறான் என்று வாசிக்கிறோம். இது பேதுருடைய வாழ்க்கையில படிப்படியா அதிகமாகும். அதாவது வாய்ப்பு கொடுக்கும் போது சரி கொஞ்சம் நமக்கு அந்த மனசு இறங்கி ஐயோ தப்பு செய்யணும்னு எண்ணம் வரணும். ஆனா அந்த எண்ணம் இல்லாம அதிகமாயிட்டே போகுது. முதல்ல வெறும் மறுதலித்தவன் தெரியாதுன்னு சொல்லி மறுதலிச்சான். ஆனா 2வது என்ன நடக்குது தெரியுங்களா? 71 வசனத்துல மீண்டும் அவன் வாசல் மண்டபத்துக்கு வந்தபோது வேறொருத்தி வந்து என்ன சொல்றாங்க? நசரேயனாகிய இயேசுவோடு கூட இவன் இருந்தான் என்று சொல்லி இருந்தவருக்கு சொல்றான். கூட இருந்தது. இது 2மே சொன்னது யார் பாத்தீங்களா? யாரு? பெண்கள். பெண்கள் எப்பவுமே கொஞ்சம் ஷார்ப், நல்லா கவனிப்பாங்க. நாங்க எதுவுமே பொதுவா ஆண்கள் வந்து ரொம்ப கவனிக்க மாட்டோம். வருவோம், பேசுவோம், போயிடுவோம். ஆனா பெண்கள் ரொம்ப கவனிப்பாங்க. இந்த பேதுருவை அவங்க கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒருத்தி வந்து சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் என்ன சொல்றா? அவர் எனக்கு தெரியாது மறுதலிச்சான். ஆனா இப்போ என்ன சொல்றதுமா? இயேசு கிறிஸ்து யாரு? ஆண்டவர், தெய்வம், அவர் ரட்சகர், அவர் கடவுள். இப்போ கடவுள் பேதுருக்கு எப்படி ஆயிட்டார் தெரியுமா? மனுஷனா ஆயிட்டார். என்ன சொல்றா? 72 வசனத்தை வாசிங்க. பேதுரு என்ன சொல்றா? அந்த மனுஷனை. இத யாரு? நம்ம பிடிக்காத ஒரு பேர், நம்ம கூட யாராவது நமக்கு பிடிச்சவங்க அந்த பேரை சொல்லுவோம். இல்ல அந்த மனுஷனை. எவ்வளவு தூரம் வெறுத்து அந்த வார்த்தையை சொல்லுறால. வெறுக்கிற அளவுக்கு என்ன நடந்தது? அவர் பிடிச்சிட்டு போயிட்டார். அது நடக்கக்கூடியது. அவர் சொல்லிட்டே இருந்தார் ஆண்டவர். ஆமா, நான் மரிப்பேன் சொன்னார். நான் மரிப்பேன், ஆனாலும் நான் உயிரோடு 3ஆம் நாள் எழுந்திருப்பேன் இருக்கும் போதே சீஷர்களுக்கு சொன்னார். ஆனா இப்ப என்ன சொல்றான்? அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். இயேசுவை அவமதிக்கிறாங்க. அந்த மனுஷன் என்று சொல்லி பேதுரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நம்ம பேதுருவா இப்படி பேசுறாரு, அவமதிக்கிறான் இயேசுவை. அங்க 2வது டைம் ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். மாறு 3வது சான்ஸ் வருது. 73 வசனத்துல சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள், இப்ப 2 பேர் தனித்தனியா வந்து 2 லேடி வந்து சொன்னாங்க. இப்ப கூட்டமா வந்துட்டாங்க. கூட்டமா வந்து என்ன சொல்றாரு? பேதுரு, மெய்யாகவே நீ சும்மா சாக்கலா சொல்லாத, நீ கண்டிப்பா அவரோடு இருந்த, நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்தினார். இப்போ வேற லெவலுக்கு போயிட்டான். யாரு? பேதுரு வேற லெவலுக்கு போயிட்டார். இப்போ என்ன அந்த கடை அந்த 74 வசனத்தை வாசிங்களே. அப்பொழுது பேதுரு அந்த இப்போ மனுஷன் தான், அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி என்ன பண்ணா? யார சபிக்கிறது? யார சபிக்கிறதுங்க? ஆண்டவர் அத்திமரத்தை என்ன பண்ண? சபித்தா. அவர் சபித்தா நடக்கும். இவங்க எல்லாம் கூட்டமா வந்து நீ மாற்றவே முடியாது, நீ அவர்களில் ஒருவன் தான் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான்? அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் நம்ப மாட்டாங்க. சத்தியம் இல்ல. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சத்தியம் பண்ணக்கூடாது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதம். அந்த இடைப்பட்ட இடத்துல நீ யாருக்கும் சத்தியம் பண்ண கூடாது. இவன் சபிக்க மட்டுமல்ல, தேவனை எந்த அளவுக்கு இயேசுவை அவமதிக்கணுமோ அந்த அளவுக்கு அவமதிக்கிறார். பாருங்க, சபிக்கவும் சத்தியம் பண்ணி 3வது சான்ஸ் கொடுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவன் 3வது வாட்டி மறுதலிச்ச உடனே
உடனே எங்க இருந்து தான் வந்துச்சுன்னு தெரியல. என்ன சவுண்டு? சேவல் சவுண்டு. உடனே சேவல். சேவலுடைய வாயெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார்? கட்டி வச்சுக்கிறார். இல்ல யோனாக்கு ஒரு மீனை ரெடி பண்ணி அது தேவைப்படும் போது திறந்து விட்டு, அது தேவைப்படும் போது அவனை கக்க விட்டு, இத மாதிரி சேவலுடைய வாயெல்லாம் ஆண்டவர் கட்டி வச்சார். ஏன்னா நீ 3 முறை மறுதளிப்பான்னு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை அங்கே நிறைவேறுகிறது. ஆனா ஆண்டவர் இத சேவல் போன உடனே அவனுக்குள்ள அந்த ஒரு மாற்றம் வந்து பாருங்க. அதுதாங்க ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் வாய்ப்பு. நான் சொல்லல, காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார் வாசிக்கிறவன். அவன் அந்த சேவல் கூவின உடனே அவன் முழு மனம் மாறினான். அந்த இடத்துல எப்படி சீஷர்கள் மனம் மாறினார்களோ அது மாதிரி பேதுரு இந்த இடத்துல மனம் மாறினான். கடைசி வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனம் கசந்து. ஒருவேளை ஆண்டவர் அங்க இருந்திருந்தா அவருடைய பாதத்துல போய் விழுந்திருப்பான். மனம் கசந்த அழுதான்ற வார்த்தைக்கும் மனம் கசந்த அழுதான்ற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஐயோ, இவ்வளவு பெரிய தேவனை நான் என்ன பண்ணிட்டேன்? அவமதித்து விட்டனே, மறுதலித்து விட்டனே, சபித்து விட்டனே, சத்தியம் பண்ணி விட்டனே, தெரியாத சொல்லிட்டனே, ஆண்டவரே மன்னிச்சுடுங்க. அதனாலதாங்க பேதுரு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா? இயேசுவை போல சிலுவையை அறையக்கூடியாக, இரத்த சாட்சியா மறிக்கக்கூடியாக ஒரு பெரிய கிருபை பெற்றான். இரத்த சாட்சியா மறிப்பது கிருபையிலே கிருபை, பெரிய கிருபை. இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு கிடைக்காது. இங்க நாட்டுக்கு வட இந்தியாவில் போனா இன்னைக்கு நிறைய நடக்குது. ஆனா அதோட அவரை போல நான் மறிக்க கூடாதுன்னு சொல்லி என்ன சொன்னா? ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன? தலைகீழாக வைத்து அறைந்து விடுங்கள், அவரை போல மறிப்பதற்கு நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு மனக்கசந்து ஆண்டவர் கொடுத்த அந்த 3 வாய்ப்பை அவன் பயன்படுத்திக் கொண்டான் என்று வாசிக்கிறார்கள். இது 2வது. இவர் 2 பேரும் அந்த வாய்ப்புகளை, இந்த சீஷர் 3 பேரும் பேதுரு அவர்கள் அந்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள், மாறினார்கள் என்று வாசிக்கிறோம். அடுத்து 2 பேரை நான் பார்த்து நான் சுருக்கமாக நான் முடிக்கின்றேன். 3வது ஒரு நபர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அழிந்து போன யூதாஸ் என்று வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் இதே 26ஆம் அதிகாரம், இங்க 19 முதல் 25 வரைக்கும் அந்த பகுதி வருகிறது. அதுல 19ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த எதுக்கு நாம் இன்னைக்கு நமக்கு வந்து கர்த்தருடைய பந்தி வைக்கிறோம் என்றால், இப்படிப்பட்டான மரணத்துக்கு முன்பதாக ஆண்டவர் சீஷர்களோடு பந்தி இருந்தார். ஆகவே அதை நினைவு கூறும்படியாக அவருக்கு உடலுக்கு அடையாளமாகவும், உயிருக்கு அடையாளமாகவும், ரத்தத்துக்கு அடையாளமாகவும், அவர் மரிக்க போல என்பதற்கு அடையாளமாகவும் அந்த பந்தியை, பஸ்கா என்கிற அந்த பந்தியை ஆயத்தம் பண்ணினார்கள். அப்போ ஆண்டவர் 12 பேர் இருக்கும்போது இந்த யூதாஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். ஒரு வாய்ப்பு இல்ல, 2 வாய்ப்பு இல்ல, 3 வாய்ப்புகளை கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு? முதல்ல 30ஆம் வசனத்துல அவர்கள் போஜன பண்டிகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இவன் போய் என்ன பண்ணிட்டான்? எல்லாம் பேசி வந்துட்டான். 30 வெள்ளி காசுக்கு எல்லாம் பேசி வந்துட்டான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். இது ஒரு 11 பேருக்கு வேணா ஒரு வியப்பா இருக்கலாம். பேருக்கு வியப்பா இருந்திருக்கலாம், யோவானுக்கு இருந்திருக்கலாம், மத்தேயுக்கு இருந்திருக்கலாம், யாக்கோபுக்கு இருந்திருக்கலாம், மற்ற எல்லாருமே இருந்திருக்கலாம். ஆனா யாருக்கு வியப்பு கிடையாது? யூதாஸுக்கு வியப்பு கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சர்வமும் தெரிந்தவர் என்பது தெரிந்தவர் யூதாஸ். அவன் என்னை குறித்து, தன்னை குறித்து யூதாஸ் சொல்லுகிறார் என்று அவன் உணர்ந்திருக்கணும். அந்த வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். அது மாறாது. ஏன்னா ஆண்டவருடைய தீர்க்கதரிசனம், ஆண்டவருடைய திட்டங்கள், ஆண்டவருடைய நிறைவேறுதல் இவைகளெல்லாம் யூதாஸின் மூலமாக நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானித்திருந்தார். அப்போ முதல் முறையாக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனா அப்போ கூட அவன் என்ன பண்றான்? அமைதியாக இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, என்னோட கூட தாளத்தில் கை இடுகிறவனே என்னை காட்டி கொடு. 2வது டைம் அது அவர் ஃபர்ஸ்ட் முறை அவர் சொன்ன உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க? நானும் 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 அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் 2வது முறை வாய்ப்பு கொடுக்கிறாரு. ஆமா, இந்த பந்தியில நீங்க வந்திருக்கிறீங்களே, உங்களே ஒருவன் தான் அதை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அந்த வார்த்தை வர சொல்றாரு, கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்றாரு. என்ன சொல்றாருமா? ஐயோ, அந்த மனுஷன் பிறவாக இருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்றார். அப்போவாது ஒரு உணர்வு வரமா வரக்கூடாது. இவ்வளவு கடினமான வார்த்தையை இயேசு என்ன பார்த்து, ஏன்னா மத்தவங்களுக்கு தெரியாது, யூதாஸுக்கு தெரியும். காட்டி கொடுக்க அவன் ஆயத்தமாயிட்டான்.
30 வெள்ளிக்காசு வாங்கிட்டான். என்ன பண்ணுவாங்க? நடக்குது என்ன? அவங்க அப்போ 25ஆம் வசனத்துல அவரை காட்டி கொடுத்த யூதாசும் இப்போ எல்லாம் அமைதியாயிட்டாங்க. யூதாஸ் கேட்கிறான், என்ன சொல்றாருமா? ரவி நானோ என்றான். இப்போ ஆண்டவர் டைரக்டாவே, நான் யூதாஸ் தவறுகளும் தண்டனையின் தலைகள் நான் யூதாஸை கொடுத்து உள்ள காலையில வந்துக்கிறவருக்கு இந்த சத்தியத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். அதுல இத பாத்தீங்கன்னா நானோ என்று அவன் கேட்கிறான். ஆண்டவர் அந்த பூசி முழுதுல இருக்கலாம், நீ கூட இருக்கலாம், இல்ல இங்க இன்னொரு என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்க? நீ சொன்னபடிதான், நீ தான் போட்டு உடைச்சிட்டாரு. ஆனா சீஷர்கள் நீங்க புரிந்து கொள்ள முடியல, வேற ஏதோ பேசுறாருன்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஒருவேளை அது சீஷருக்கு தெரிந்திருந்தா அவங்க கண்டிப்பா யூதாஸ் தெரிஞ்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அவன் வேற எதுவும், ஏன்னா பணப்பையை வைத்திருந்தனால, அவன் பொருளாதார ட்ரெஷரரா இருந்தனால அவன் ஏதோ ஆண்டவர் இதை பத்தி எதுவும் பேசுறாருன்னு அவன் நினைச்சுக்கிட்டான். ஆனா ஆண்டவர் 3ஆவது முறை டைரக்டா சொல்லிட்டாரு, நீதான். நடந்தது என்ன? வாய்ப்பை அவர் விட்டுட்டான். பெரிய வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. தெரிஞ்சிருக்கணும், மனமாறி இருக்கணும். பேரு மறுதளித்தான், சத்தியம் பண்ணான், எனக்கு தெரியாத அந்த மனுஷன் சொன்னான், சபித்தான். ஆனா மனம் கசந்து அழுதான். ஆனா ஆண்டவர் இவனுக்கு அந்த 3 வாய்ப்புகளை கொடுத்தார். இந்த அதிகாரத்துல 3 மறுபடியும் வாய்ப்புகளை கொடுத்தார். ஆனா இந்த அதிகாரத்துல 3 முறை இந்த வாய்ப்பை கொடுக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? அவன் பெரிய ஒரு கிருபையை அவன் சீஷர்களே, ஒரு பெரிய 12 சீஷர்கள்னா எவ்வளவு பேர் இல்ல, இன்றைக்கும் துரோகி அப்படின்னு சொன்னா நமக்கு யார் பேர் வரும்? யூதாஸ் பேர். நம்பிக்கை துரோகி அப்படின்னா யூதாஸ் பேர். அவ்வளவு கொடுமையான ஒரு மனிதனாக மாறிப்பான். அவனுடைய தண்டனை என்ன நடந்தது தெரியும்? அவன் எப்படி செத்தான்? 4 போட்டு செத்தான், தூக்குல தொங்கி செத்தான். அதுக்குதான் ஆண்டவர் இந்த வாய்ப்பு கொடுத்தார், 3 வாய்ப்புகளை கொடுத்தார். ஆனா 4 போட்டு செத்தது இல்லாம அவன் சில நாட்களுக்கு பிறகு அவன் தொங்கிக்கிட்டு இருக்கிறான். கடைசி நாள் அதிகமானனால அப்போஸ்தலர் 1:10 அவனுடைய உடல் சரிந்து வயிறு வெடித்து, பயங்கர ஒரு கொடூரமான ஒரு மரணம். பாக்குறவங்க இப்படி யோசிச்சுப்பாங்கல்ல, இப்படிப்பட்ட யாருடைய சீசன்ல இருந்த ஒருத்தன் இன்னைக்கு வயிறு வெடிச்சு குடல் சரிஞ்சு இப்படி தூக்குல தொங்கி செத்து கிடக்குறானே, யாரும் கவனிக்காத, எந்த பணத்துக்கு ஆசைப்படுறான் அந்த நிலத்திலேயே அவன் போய் செத்தான்னு சொல்லி வேற சொல்லிக்கிறாங்க. இந்த வாய்ப்பை இழந்து அழிந்து போன யூதாஸ்ங்க கடைசியா ஒரே ஒரு மனிதனை குறித்து நான் பேசி நான் வாசிக்கிறேன். இதே 27ஆம் அதிகாரத்துல வருகிறது ஒரு வாய்ப்பு. இந்த பிலாத்து என்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் அது ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அவன் யூதேயாவினுடைய ரோம ஆளுநர், கவர்னர், ரோம ஆளுநர் இந்த பிலாத்து என்றவர். ஆனா அவனுக்கு கூட ஒருவேளை அதிகமாக ஆண்டவரை அவன் அறிந்து கொள்ளாவிட்டாலும் கூட ஆண்டவர் அவனுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்கிறார். தன்னை தெய்வமாக நீதிமானாக ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். 3 வாய்ப்புகள் அங்கே அவனுக்கு 3 வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. 27ஆம் அதிகாரம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அதை வாசிச்சுருமா? 3 வாய்ப்புகள். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். பொந்திய பிலாத்தினிடத்திலே அவங்க தான் என்ன பண்ணாங்க? அவங்களும் அவன் கூட இருந்தவங்களும் இயேசுவை காட்டி கொடுக்க 30 வெள்ளிக்காசை ஃபிக்ஸ் பண்ணி அவனுக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க. இப்போ இவரை பிடிச்சிட்டு போன உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்மளோட 3 வருஷம் இருந்தாரு, இவர் இவ்வளவு பாடுகள் படுத்த அழைச்சிட்டு போயிட்டாரு, தப்பு பண்ணிட்டுமே, அந்த தப்பை சரி பண்ணலாம்னு சொல்லி இவன் எங்க ஓடுனா இந்த பிலாத்தின் இடத்துல ஓடுகிறான்னு பாக்குறான். என்ன சொல்றான் அந்த வார்த்தையை? அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியருக்கு மூப்பருக்கு திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று, குற்றமில்லாத இரத்தம் என்று சொல்லி இயேசுவை அங்கே அவன் என்ன பண்றான்? பறைசாற்றுகின்றான். இது பிலாத்துக்கு தெரியும். அப்ப பிலாத்து இவன் இயேசு விசாரிக்க முடியாத வந்த இயேசுவை குறித்து முதல்ல அவன் தெரிந்து கொள்ள விஷயம், இவற்றை எந்த குற்றமும் கிடையாது. இது யார் சொன்னது? காட்டி கொடுத்த யூதாஸ் சொன்ன வார்த்தை. முதல் வாய்ப்பு. ஆனா பிலாத்து பதவி ஆசை படைத்தவர். அந்த பதவிக்கு எதுவும் வந்துடக்கூடாது என்பதற்காக அந்த குற்றமில்லாத அந்த இயேசுவை அவன் காட்டி கொடுக்க அவன் ஆயத்தமானான் என்று வாசிக்கிறோம். 2வது ஒரு வாய்ப்பு என்ன நடக்குது? மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ 2வது ஆண்டவர் உணர்த்துறார், அவர் மேல தப்பு கிடையாது.
இவர்கள் ஜனங்கள், இந்த பொல்லாத ஜனங்கள் என்ன பண்ணாங்க? இவர் மேல பொறாமையினாலே என்ன பண்ணாங்க? இவரை இப்படி ஒப்பு கொடுத்துட்டாங்க. இரண்டாவது முறையும் அவன் அறிந்து கொள்கிறான். தன்னுடைய மூளைக்கு அவன் அறிந்து கொள்கிறான். நல்லா புரியும். அது ஒரு யூதாஸ் மூலமாக அவன் அறிந்து கொள்கிறான். இரண்டாவது ஜனங்களுடைய பேச்சின் மூலமாக இவன் அறிந்து கொள்கிறான். இவர் குற்றமற்றவர், இவர்கள் பொறாமையினாலே இவர்கள் பழி போடுகிறார்கள் என்பதை இந்த பிலாத்து அறிந்து கொண்டான். மூன்றாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாங்க. அதே 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கையில் இப்ப அவருடைய ஒய்ஃப் வராங்க. அவருடைய பிலாத்துடைய ஒய்ஃப் வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அவனுக்கு ஆள் அனுப்பி நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். முதல்ல குற்றமில்லாதவர், இப்போ பொறாமையினால் காட்டி கொடுக்கப்பட்டவர். இப்போ என்ன வார்த்தை வருது? அவர் நீதிமான். யார் சொல்றா? பிலாத்துடைய மனைவி சொல்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்போ அது பிலாத்துவுக்கு தெரிவிக்கப்படுகிறது. என்னது? நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன். தூங்க உடல் ஆண்டவர் யாரு? பிலாத்துடைய மனைவி. சில நேரத்தில் நமக்கு இந்த சொப்பனங்கள்லாம் வரும்போது நம்மளால தூங்கவே முடியாது. நல்ல சொப்பனங்கள்லாம் பெருசா தெரியாது. சில நேரத்தில் பேய் வரும், ஏதோ நமக்கு எதிரான நிலை வரும். இந்த மாதிரி சொப்பனம் என்ன பிரச்சனை? ஆண்டவர் தூங்கவே விடல. சொப்பனங்களை அனுப்பி ஆண்டவர் நீதிமான் என்பதை வெளிப்படுத்துகிறார். எதற்காக? பிலாத்துக்கு அறிவிக்கும்படியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இந்த வாய்ப்பு பிலாத்துக்கு கொடுக்கிறார். மூன்று வாய்ப்புகள். ஆனா எந்த மூளையினாலே அவன் யோசித்தானோ அந்த மூளையே ஆண்டவர் என்ன பண்ணார்? பாதிக்க வைத்தார் என்று வாசிக்கிறோம். அறிவிழந்து போன பிலாத்துங்க என்ன பண்ணா தெரியுமா? அவன் வாசிக்கிறோம். வாசிங்க 24ஆம் வசனத்தை வாசிங்க. கலகம் அதிகமா இருக்குவே பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி என்ன சொல்றான்? அவன் ஒய்ஃப் என்ன சொல்லி வச்சாங்க? புருஷன் பேச்சை கொண்டாடி பேச்சை கேட்கிறான். இந்த நீதிமான் ஒத்துக்கிறான். அப்போ நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். அதாவது நான் தப்பித்துக் கொள்கிறேன். பிலாத்து ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார். அவர் சொல்லிட்டா இவருக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். ஏன்னா இவர் தான் ஆர்டர் போடணும். ஆனா அந்த கலகம் நடக்குது. பயந்துட்டாரு. ஏன்னா இவருக்கு மேலான அதிகாரங்கள் இருக்கு. அப்ப அவங்க மூலமாக நமக்கு பதவி பிரச்சனை வந்துட போகுது. ஆனா இவர் நீதிமான். வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. அறிந்திருந்தும் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவரை கை கழுவிட்டான். வேதம் சொல்றது இங்க சொல்லப்படல. சரித்திரம் என்ன கூறுகிறதுமா? அவனுடைய தண்டனை என்ன தெரியுங்களா? அவன் வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணான்? கைகளையே கழுவிட்டு இருந்தான். அதான் அவனுடைய மூளை செயலிழந்து விட்டது. அறிவிழந்து போனான். லூஸ் மாதிரி ஆயிட்டான். எங்க போனாலும் என்ன பண்ணுவான்? பாத்திரத்தை எடுத்து கையை கழுவிட்டே இருப்பான். அப்படி ஆயிட்டான். எப்படி இருந்த ஒரு ரோம பேரரசுடைய ஆளுநராக இருந்தவன். ஆனா ஆண்டவர் அந்த பிலாத்துக்கு வாய்ப்புகளை கொடுத்தார். ஆனா இவன் என்ன பண்ணினா? இதை உதாசீனப்படுத்தினான். மேன்மையான வாழ்வை இழந்து போனான். அவன் கடைசி வரைக்கும் கையை கழுவியே அவன் செத்துப்பான். அப்படி எப்போ ஆண்டவர் குற்றமற்றவன் தெரிந்தோம், நீதிமான் என்றும் தெரிந்தோம், அவன் தனக்காக தன்னுடைய பதவிக்காக அவன் கையை கழுவினானோ அவன் வாழ்க்கை முழுவதும் அவன் கழுவியே செத்தான் என்று சொல்லி சரித்திரம் கூறுகிறது. 2 பேர் தேவனை அவர்கள் வாய்ப்புகளை பயன்படுத்தினார்கள். அந்த சீஷர்களும் சரி, பேதுரும் சரி. கர்த்தர் மேன்மையான வாழ்வை கொடுத்தார். ஆனால் யூதாசும் பிலாத்தும் கொடுத்த வாய்ப்பை தவறவிட்டார்கள். அவர்கள் அழிந்து போனார்கள். மேன்மையான காரியங்களை அவர்கள் இழந்து போனார்கள். இந்த நாளிலே சிலுவைக்கு முன்பதாக, பாடுகளுக்கு முன்பதாக, மரணத்துக்கு முன்பதாக ஆண்டவர் இப்படித்தான் ஒரு உணர்வுகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். மீண்டும் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. நம்ம கையில் இல்லை. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நம்ம பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம பரிசுத்தமா வாழ்வது கடினம், கஷ்டமான ஒரு சூழல். ஆனா தேவனுக்கு பிரியமாக வாழ 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 நாம் அதிகமாக பிரயாசப்படும் போது, அந்த வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுக்கும் போது, அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளும் போது கர்த்தர்களை மேம்படுத்துவார். சீஷர்களை மேம்படுத்த பேதுரு, யாக்கோபு, யோவானை ஆண்டவர் மேம்படுத்தினார். பேதுரு அதற்கு பிறகு உன் மீது சபையை கட்டுவேன் என்று சொன்னார்.
நீ கேபா என்று அழைக்கப்படுவாய். யார் பத்தி சொன்னாரு? பேதுரு. கேபா என்றா பாதை. ஆனா அசைக்க முடியாதுன்னு ஆண்டவர். எவ்வளவு அருமையா நல்ல ஒரு பாடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கும் நிறைய நேரங்கள்ல ஒரு வாய்ப்பு இல்ல, 3 வாய்ப்பு இல்ல, 3000 வாய்ப்புகளை ஆண்டவர் தருகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை உதாசீன படுத்திக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நாம் உணர்வோம், ஆண்டவரே இந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு இல்லை, எனக்கு கொடுக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்க உதவி செய்யும். ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். 4 பேருக்கு தந்த 3 வாய்ப்புகள், 2 பேர் அதை பயன்படுத்தி கொண்டு அந்த வாய்ப்புகளிலே மேம்பட்டார்கள். 2 பேர் அதை இழந்து போய் மேன்மை இழந்து பரிதபிக்கக்கூடியவர்களாக மாறி போனார்கள். அந்த ஒரு நல்ல மேன்மையான வாழ்வுகளை பெற நாம் கர்த்தருடைய வாய்ப்பை நாம் பயன்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார்கள்.